ஷா மீடியா தமிழ் இஸ்லாத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் பரக்கத்தும் வளங்களும் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பலர் கேட்கும் ஒரு கேள்வி: முஸ்லிம்கள் ஏன் தங்கள் தனிப்பட்ட உறுப்பை வெட்டுகிறார்கள்? இது பலரும் கேட்கும் ஒரு கேள்வி. சில சமயங்களில் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அல்லது கேலி செய்யப்படும் ஒரு தலைப்பு. ஆனால் உண்மை என்னவென்றால், பெரும்பாலான மக்களுக்கு, அதில் பல முஸ்லிம்களும் அடக்கம், இந்த நடைமுறைக்கான சரியான காரணம் தெரியாது. முதலில் ஒரு பெரிய தவறான கருத்தை தெளிவுபடுத்துவோம். முஸ்லிம்கள் உண்மையான அந்தரங்க உறுப்பை வெட்டுவதில்லை. அவர்கள் செய்வது ஆண் விருத்த சேதனம், அல்லது இஸ்லாத்தில் கித்தான் சுன்னத் என்று அழைக்கப்படுகிறது. விருத்த சேதனம் சுன்னத் என்பது ஆண் உறுப்பின் நுனித்தோலை மட்டுமே அகற்றுவதாகும். இதை இப்படி சிந்தித்துப் பாருங்கள். மக்கள் தங்கள் நகங்களை வெட்டுகிறார்கள், ஆனால் விரல்களை அல்ல. மக்கள் தங்கள் தலைமுடியை வெட்டுகிறார்கள், ஆனால் தலையை அல்ல. அதேபோல் முஸ்லிம்கள் கூடுதல் நுனித்தோலை அகற்றுவார்கள், உறுப்பை அல்ல. அப்படியானால் ஏன் அவர்கள் இதைச் செய்கிறார்கள்? இந்த நடைமுறை இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து வருகிறது. சஹீஹல் புகாரி ஹதீஸ் 3356 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது 80 வயதில் தானே விருத்த சேதனம் சுன்னத் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது இறை தூதர்களின் வழியில் இது ஒரு பகுதி என்பதை காட்டுகிறது. இது தலைமுறை தலைமுறையாக வந்த ஒரு பாரம்பரியம். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஃபித்ரா என்று அழைக்கப்படும் இயற்கையான தூய்மையின் செயல்களைப் பற்றி பேசினார்கள். சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் 257 அவர் கூறினார்: 5 காரியங்கள் ஃபத்ராவிலிருந்து வருகின்றன. விருத்த சேதனம் சுன்னத், அந்தரங்க முடியை மழித்தல், மீசையை வெட்டுதல், நகங்களை வெட்டுதல் மற்றும் அக்குளிலுள்ள முடியை பிடுங்குதல். எனவே விருத்த சேதனம் சுன்னத் இஸ்லாத்தில் தூய்மையுடன் நேரடியாக தொடர்புடையது. இஸ்லாத்தின் முக்கிய தூணான தொழுகை தூய்மையை கோருகிறது. சிறுநீர் அல்லது அசுத்தம் நுனித்தோலின் கீழ் இருந்தால் அது சுத்தம் செய்வதையும் தூய்மையாக்குவதையும் கடினமாக்கும். விருத்த சேதனம் சுத்தம் செய்வதை எளிதாக்குகிறது. அதனால்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் இது மிகவும் பரிந்துரைக்கப்பட்டதாகவும் இது கட்டாயமானதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர். நவீன மருத்துவமும் சில நன்மைகளை ஆதரிக்கிறது. குழந்தைகளில் குறைவான தொற்றுகள் மற்றும் சில நோய்களின் குறைவான ஆபத்து போன்றவை. ஆனால் முஸ்லிம்களுக்கு முக்கிய காரணம் ஆரோக்கியம் அல்ல. முக்கிய காரணம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் இறை தூதரின் சுன்னா வழியை பின்பற்றுவதுதான். இது ஒரு மதச் செயல். இது இறை தூதர்களால் வகுக்கப்பட்ட பாதையை பின்பற்றுவதற்கும் அர்ப்பணிப்புக்கும் ஒரு அடையாளமான படியாகும். இது உடலுக்கு தீங்கு விளைவிப்பது அல்ல, மாறாக தூய்மை மற்றும் நம்பிக்கையின் செயல். எனவே அடுத்த முறை நீங்கள் இந்த கேள்வியை கேட்கும்போது நீங்கள் உண்மையை பகிரலாம். இது அந்தரங்க உறுப்பை வெட்டுவது பற்றியது அல்ல, மாறாக தூய்மை, நம்பிக்கை மற்றும் இறை தூதர்களின் வழியை பின்பற்றுவது பற்றிய ஒரு பழமையான பாரம்பரியம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷா மீடியா தமிழ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.